கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்தோம் என்றால் அவர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஏற்ற காலத்தில் முன்மாறியையும் பின்மாறியையும் கட்டளையிடுவார். கர்த்தர் நமக்கு தந்த தேசத்திலே மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தோமானால் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைத்து நமக்கு பரிகாரியாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கதான் நல்ல இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்பா ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அதை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வியாதி வேதனை ஆண்டவரே, எங்கள் பாரம் கஷ்டம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.